வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் மாணிக்க சத்யானந்தன். சரி, ஓகே. இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக யாரோ கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. சரியா? யார் உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? எங்களோட மகன் தான் பெரும்பாலும் எனக்கு அனுப்பியிருக்கணும். ஓகே. அவங்களோட பேர்? நித்யானந்தன் ரியன் என்று சொல்லுவோம். ஓகே. ஆனால் அந்த பேரில் வேற இல்லை. சரியா? வேறு யாராக இருக்கலாம்? வேறு யார் அனுப்புவாங்க? ஒன்றோட புறாமல் ஒன்று இருக்குது. எங்கே இருக்காங்க? பிரான்சில். அவங்களோட பேர்? லட்சுமி என்று சொல்லுவோம். ஓகே. வேறு பெருசான காரணம் இல்லை. வேறு யாரும் இல்லை. சரி, உங்களோட சகோதரங்கள் சைடில் யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? மருமகன் இருக்காரு. அவங்களோட பேர்? டேனஸ். ஓகே. வேறு உங்களுக்காக கணக்க பரிசுகள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே. வேறு யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? நீ மச்சால்றபடி என்ன இருக்கிறாம்படி நல்லா யாராவது அனுப்புனது எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, இங்கேருந்து வந்திருந்தா யாராக இருக்கும்? இங்கேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? இங்கேருந்து வேறுனா கூட்டாளிமார்கள் கணக்கு பேர் எல்லாம் நல்ல பழகு நாட்கள்லாம் இருக்கிறாங்க. யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. சரி, உங்களோட நண்பர்களில் யாராவது அனுப்பியிருந்தா? நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? க்ளோஸ் ஃப்ரெண்டா முருசென்று நாள் இருக்கிறேன். எங்கே இருக்கார்? அவர் மதவச்ச இதில் அச்சங்குளத்தில். ஓகே. வேறு கூட்டாளி மாதிரி நிறைய இருக்குது. சொல்ல போனால் முக்காசு பேர் கூட்டாளி என்ன சொல்லணும் எனக்கு. சரி, ஓகே. உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? முதலாவதாக வந்த கிஃப்ட்டை பார்ப்போம். உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. சரியா? ஓகே. உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. அதை பார்க்க முதல் நான் ஒரு க்ளூ ஒன்று தரேன். சரியா? இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருந்தாலும் வந்திருக்குண்டா யாராக இருக்கலாம்? இதுக்குள்ளன்னு சொல்லி யாரை சொல்கிறேன்றது தெரியாமல் இருக்குது. சரி, நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருந்தாலும் வந்திருக்கு. சரியா? இதுக்கு மேலே நான் க்ளூ தரப்போகிறது இல்லை. இப்போ உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். அதை வச்சு கெஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? சரி, என்ன வந்திருக்கலாம்? திறந்து பார்ப்போம் என்ன வந்திருக்கேன். திறங்க பார்ப்போம். ஷர்ட்டு தான் வந்துருக்கு. சரி, ஷர்ட் வந்துருக்கு. வழியில் எடுங்க பார்ப்போம். ஓகே. உங்களுக்காக ஷர்ட் வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ உங்களுக்காக கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதை பார்க்க முதல் நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்ல போகிறேன் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே இருந்தால் வந்திருக்கு. சொன்ன பேருக்குன்னா நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு நாங்கள் தான் சொல்லணுமா? நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. தெரியல. சரி, இப்போ உங்களுக்காக கடைசியாக வந்த கிஃப்ட்டை பார்க்க முதல். சரியா? இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொன்னால், அந்த கேக்கில் ஏன் பட்டாம்பூச்சி அனுப்பியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல நிற்க மாட்டிங்களாம், பட்டாம்பூச்சி மாதிரி அங்கே இங்கே போய் தெரியுங்களாம். அதே மாதிரி எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக கடைசியாக வந்த கிஃப்ட்டையும் பார்ப்போம். அதை நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி. சரியா? ஓகே. இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. என்ன வந்திருக்கும்? மோதிரம் வந்திருக்கா? இல்லை. வேறு தெரியாது. தெரியலையா? சரி, கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். என்ன வந்திருக்கு? மோதிரம் வேறு இல்லை. அதுக்கு இல்லை. வேறு என்ன வந்திருக்கும்? மணிக்கூடு இல்லை. சரி, திறங்க பார்ப்போம். சரி, காசு வந்திருக்கு. வழியில் எடுக்காமல் இவ்வளோ வந்திருக்கலாம். ஒரு எழுந்தமான மசாலா அவ்வளோ அனுப்பியிருப்பாங்க. 10,000 ரூபா. அதை விட கூட வந்திருக்கு. சரி, வெளியில் எடுங்க பாப்போம். சரி, இப்போ எவ்வளோ வந்திருக்கு முதல்ல? 10,000 வந்திருக்கா? அதோட கூட வந்திருக்கா? 4,000, 5,000, 6,000, 7,000, 8,000, 9,000, 10,000, 11,000, 12,000, 13,000, 14, 16 வந்திருக்கா? சரி, இப்போ உங்களுக்காக அதில் 15,000 ரூபா காசு வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு பிறகு அவங்க உங்களுக்காக ஒரு அன்பாக ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதையும் அப்படியே பார்த்துருவோம். இப்போ உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா, வெளிநாட்டிலேருந்து உங்களோட பிறா மகள்
லக்ஷ்மி அதோட அவங்களோட ஹஸ்பண்ட் அதோட அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றியை தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக அவங்க ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். சரியா? அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் இதரத்தில் பிறவாத மகளின் வணக்கம் அப்பா. நீங்கள் என்னை உரிமையுடன் மகளே என்று அழைக்கும் போது பெற்றால்தான் மகள் அப்பா. ஏதோ ஒரு ஜென்மத்தில் பந்தம்தான் உறவாக உள்ளது அப்பா. நீங்கள் என்னுடைய அம்மாவின் நினைவில் நாள் அன்று செய்த உதவிகளை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் அப்பா. இந்த கேக்கில் இருக்கும் வண்ணாத்திச்சு பூச்சி போல எப்பவும் சந்தோஷமாக இருக்க எங்கள் முருகன் துணையுடன் உங்களை வாழ்த்தும் உங்கள் அன்பு மகள் கணவன் பிள்ளைகள் அப்பா. ஹாப்பியா இருக்கும். வணக்கம் அப்பா. உங்களுடைய மகள் கதைக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. எப்பவும் இதே போல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அந்த முருகப்பெருமானுடைய முருகப்பெருமான் துணை இருந்தார். எப்பவும் நீங்கள் என்னை முதல் கதைக்கும் போது நீங்கள் என்னை மகளை என்று கூப்பிடுங்க, நான் அப்பா என்று கூப்பிட்டேன். அதை மறக்க மாட்டேன். எப்பவும் எங்களுக்குள்ள எந்த சண்டை நடந்தாலும் நாங்கள் விட மாட்டேன். நீங்கள் விடாமல் இருந்தால் சரி. மற்றது இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே என்ன முதல் சந்தித்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே உங்களுக்கு செலிப்ரேஷன் நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே. ஹாப்பியாக இருக்கும் அப்பா. பாய். பெற்றதுப்பா நானும் அம்மா தம்பி நீங்கள் எங்களை வர வச்சு நல்ல வடிவாக எங்களை கவனித்து விட்டீங்கள். அதையும் மறக்க மாட்டேன். வாழை இலையில் சோறு போட்டு எங்களுக்கு வடிவாக சாப்பாடு போட்டு நீங்கள் சின்ன விடனாக இருந்தாலும் உங்களை தான் நிறைய சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. எங்கே போனாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நிறைய உதவி செய்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாமே என் அம்மாண்ட இது நீங்களும் தம்பியும் என் தம்பியும் எல்லாமே என் அம்மாண்ட இது நான் நடத்திருக்க மாட்டேன். என் கடவுளை பார்த்து எனக்கு உங்களுக்கு காட்டியிருக்குது. எல்லா உயிர் இருக்கும் வரைக்கும் நான் மறக்க மாட்டேனப்பா. சின்ன வீடாக இருந்தாலும்ப்பா நான் இப்போவும் சொல்லுவேன், நிறைய சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்குதுப்பா. அது எனக்கு கிடைச்சிருக்குது. ஓகே. ஹாப்பியாக இருக்குங்கப்பா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால் உங்களுக்காக அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வருமென்னு சொல்லி? எதிர்பார்த்தீங்க? எப்படி வருமென்னு சொல்லியா? சொல்லியே தெரியும். ஓகே. அதான் நான் சொன்னேன், உள்ள லட்சுமி யாருக்கும் புறாமல். சரி, அவங்க உங்களில் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க ஒன்றா பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரியா? எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் என்ன வேண்டாலும் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சரியா? ஓகே. இப்போ உங்களோட அன்பு மகள் சார்பாகவும் அவங்களோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள் சார்பாகவும் வவுனியா சப்ளை ஸ்கிரிப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே.